Hi friends, now Gunesh. Today we என்ன பத்தி பார்ப்போம்னா what is current and voltage. இந்த வீடியோ தான் फ्रेंड्स பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து கரண்ட் பத்தி பார்த்தலாம். கரண்ட்னா வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் மட்டுமே கரண்ட். அதாவது flow of the electron. சோ இல்ல எலக்ட்ரான்னா என்ன ப்ரோ அப்படி நிறைய பேர் என்கிட்ட கேட்கலாம். எலக்ட்ரான்னா வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுருக்கேன் ஆட்டம்ஸ் பத்தி. நீங்க ஆட்டம்ஸ் பத்தி பாத்தீங்கனாலே எலக்ட்ரானை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி தான். சோ அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் போய் பார்த்துட்டு வந்துருங்க. அந்த வீடியோ லிங்க் மேல ஐ பட்டன்ல கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. செக் பண்ணி பாருங்க. இப்போ ஆட்டம்ஸ் பத்தி சிம்பிளா பார்ப்போம். சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல பார்க்கக்கூடிய எல்லா பொருளையும் வந்து அணு இருக்கு. சோ இந்த அணு வந்து பாத்தீங்கன்னா பொருட்கள்லேருந்து பிரித்து கிடையாது அணு அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. அதாவது ஆட்டம்ஸ் ஓகேவா. ஸோ இந்த அணுவோட மையப்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா உட்கரு அல்லது நியூக்ளியஸ் சொல்லுவாங்க. இதுக்குள்ள புரோட்டான் மற்றும் நியூட்ரான் இருக்கும். எலக்ட்ரான் வந்து நீள்வட்ட பாதையில் சுற்றிட்டு இருக்கும். ஒரு அணுவில் லாஸ்ட் ஆர்பிட்டில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கோ அதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு கண்டக்டரா இல்லை இன்சுலேட்டராக தீர்மானிக்கப்படும் ஓகேவா. ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆர்பிட்டில் எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டானோட தள்ளி அமைகிற காரணத்தினால அந்த ஈர்ப்பு விசை இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், புரோட்டானும் எலக்ட்ரானும் வந்து பார்த்தீங்கன்னா ஈர்க்கும் தன்மை இருக்குல்ல, லாஸ்ட் ஆர்பிட்டில் எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஓகேவா. ஸோ புரோட்டானோட தள்ளி அமைகிற காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட விசையை நீங்கள் செலுத்தும் போது அதில் இருக்க எலக்ட்ரான் நீங்கள் தனியாக பிரித்து எடுக்கலாம் ஓகேவா. இந்த நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டு. சிம்பிளாக உங்களுக்கு புரியுமா சொல்லணும்னா ஒரு லைட் எடுத்துப்போம். ஸோ அது கூட வந்து பேட்டரி கனெக்ட் பண்ணிடலாம் ஓகேவா. ஸோ பேட்டரியோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்லேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நோக்கி வந்து எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா நகர்த்தப்படும். ஸோ இந்த நிகழ்வு தான் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டு. இதுக்கு ஆப்போசிட் திசையில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் செல்லும் ஓகேவா. இது ஞாபகம் வச்சுங்க. ஸோ கரண்டோட லெட்டர் குறியீடு இது வந்து ஐஎன்ற எழுத்தால குறியிடுவாங்க. இதோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ஸு. இதை அளக்க உதவியாக இருக்க கருவி வந்து அம்மீட்டர். இந்த அம்மீட்டரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லோடுக்கு சீரிஸாக கனெக்ட் பண்ணணும். சீரிஸ்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்கலாம். ஸோ அதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன். சீரிஸ் சர்க்யூட் அண்ட் பேரல் சர்க்யூட் அப்படின்ற ஒரு வீடியோ போடுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ கரண்ட்டை பற்றி பார்த்தாச்சு, இப்போ வோல்டேஜ் பற்றி பார்ப்போம். ஸோ வோல்டேஜ்னா வந்து பார்த்தீங்கன்னா மின்னழுத்தம் பேரில் இருக்குது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வகையான அழுத்தம் தான் வந்து வோல்டேஜ். வோல்டேஜுக்கான டெஃபினிஷன் பார்த்தோம்னா மின்தன்மையுள்ள பொருட்களின் சூழ்ந்துள்ள மின்புலத்தால் ஏற்படக்கூடிய ஒரு வகையான அழுத்தமே வோல்டேஜ். இந்த மின்புலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. இதன் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு வகையான அழுத்தம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ஓகேவா. ஸோ இன்னும் புரியுற வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கேரம் ஆடுறீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த கேரம் ஆடும்போது நீங்கள் வந்து ஸ்ட்ரைக்கில் ஒரு ப்ரெஷர் கொடுத்து தள்ளுறீங்கல்ல, அந்த ப்ரெஷர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகையான அழுத்தம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ். நீங்கள் கொடுக்குற அழுத்தம் தான் வோல்டேஜ். நீங்கள் கொடுக்குற அழுத்தத்தால் அங்கே இருக்க ஸ்ட்ரைக்கர் நகர நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட். சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சிங்கன்னா ஒரு சர்க்யூட்டில் எலக்ட்ரான் நகர தேவையான அழுத்தத்தை கொடுக்கக்கூடியது வோல்டேஜ். நீங்கள் கொடுக்குற அழுத்தத்தால் எலக்ட்ரான் நகர நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ஓகேவா. ஸோ வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வின்ற லெட்டரால் குறியிடுவாங்க. இதோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா வோல்ட்டு. இதை அளக்க உதவியாக இருக்க கருவி வந்து பார்த்தீங்கன்னா வோல்ட் மீட்டர். இந்த வோல்ட் மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா லோடுக்கு பேரலாக நிற்கணும். பேரல்னா வந்து பார்த்தீங்கன்னா பக்க இணைப்புன்னு சொல்லுவாங்க. பேரலாக நிற்கணும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சீரிஸ் கனெக்ஷன் பேரல் கனெக்ஷன் வீடியோ கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமோட லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை ஃப்ரெண்ட்ஸ், see you next video.